சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த பிரதிஷ்டை நாளிலே ஆதியாகமத்திலே 1வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 5வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்க விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து வாசிக்கிறவர்கள் நீங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று. உலகம் எப்படி உண்டாயிற்று, உலகம் எப்படி உருவாக்கப்பட்டது என்கிறதான விவரங்கள் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இனி யாத்திராகமம் 20வது அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லுகிறதான சமயத்தில் ஆண்டவர் 6 நாளைக்குள்ளே எல்லாவற்றையும் சிருஷ்டித்து முடித்தார் என்பதாக அதில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இதில் 1வது நாளில் என்ன செய்தார்? 4வது நாள் வரும்போது தான் சூரியனையும் சந்திரனையும் சிருஷ்டித்தார். பெரிய சுடர்கள் என்று அவைகளுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுடர்களை உண்டாக்கினது 4வது நாளிலே. அந்த சுடர்கள் வருவதற்கு முன்பதாகவே, சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் வருவதற்கு முன்பதாகவே வெளிச்சம் ஆண்டவருடைய பிரகாசத்தினாலே அவர் அந்த வெளிச்சத்தை உண்டு பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியகத்துவ தெய்வம் அவர்கள் மூவரையும் இந்த 5 வசனங்களிலேயும் பார்க்கிறோம். அவர்கள் மூவரையும் இந்த 5 வசனங்களிலேயும் பார்க்கிறோம். அந்த 1வது வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனத்தில் உடனே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை வேத அறிஞர்கள், உங்களுக்கு இது எவ்வளோ அவசியமோ எனக்கு தெரியவில்லை, ஆனாலும் சொல்ல வேண்டியதே ஒரு வரியிலே சொல்லிவிட்டு போகிறேன். வேத அறிஞர்கள் பலர் ஆண்டவர் எல்லாவற்றையும் செம்மையாகத்தான் செய்வார், எனவே ஒழுங்கின்மையும் வெறுமையுமே ஒன்றையுமே செய்ய மாட்டார். எனவே 1வது வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் இடையே ஏதோ ஒன்று சம்பவித்திருக்கிறது என்று சொல்லி எசேக்கியேலில் இருந்தும் ஏசாயாவிலிருந்தும் அந்த விடுவெளியின் மகன் கீழே தள்ளப்பட்ட போது பிசாசானவன் தேவதூதனாக இருந்தவன் பிசாசாய் மாறி அவன் கீழே தள்ளப்பட்ட போது அந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறிற்று. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பதாக நடந்த விஷயம் என்று சொல்லி 1வது வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் இடையில் கேப் தியரி என்று சொல்லி ஒரு தியரியை சொல்லுவார்கள். அசெம்பிளி சகோதர ஸ்தாபனத்திலே நாம் நம்புகிறது கேப் தியரி என்கிறதான ஒரு கொள்கை இருக்கிறது, ஏற்றுக்கொள்கிறோம். கேப் தியரி என்கிறதான கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று 2010 வருஷத்துக்கு பிறகு அறிஞர்கள், வேத அறிஞர்கள், அசெம்பிளி சகாட் அறிஞர்கள் சொல்லுகிறது அப்படி ஒரு கேப் தியரி வேண்டாம். யாத்திராகமம் 20வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலே கர்த்தர் 6 நாளைக்குள்ளே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது போதுமானது என்று நம்புகிறோம். அது நம்முடைய விஷயம் அல்ல. இன்றைக்கு நான் சொல்வது என்னவென்றால், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. 1வது வசனம் இட் இஸ் அ சம்மரி ஸ்டேட்மெண்ட். அந்த 6 நாளைக்குள்ளே எப்படி உருவாக்கினார் என்பதற்கு முகவரையாக அந்த வசனம் எழுதப்பட்டது என்று எடுத்துக்கொள்ளுங்கள். நான் உங்கள் இருதயத்திலே படும்படி சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். பிரதிஷ்டை நாளை கொண்டாடுகிற நீங்கள், கர்த்தருக்குள்ளே வளர விரும்புகிறதான நீங்கள் இதை வாசிக்க வேண்டும். பூமியானது ஒழுங்கு இன்மையாய் இருந்தது. இட் வாஸ்
விதவுட் ஃபார்ம், இருக்க வேண்டிய அளவில் அது அந்த வடிவத்தில் இல்லாமல் இருந்தது. வெறுமையாக இருக்கிறவைகள் இந்த பிரதிஷ்டை நாளிலே சரி பண்ணப்பட வேண்டும். வெறுமையாய் சரியாய் இல்லாதவைகள் இந்த வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையில், இந்த சபையில், இந்த ஊரில் சரி பண்ணப்பட வேண்டும். நம்முடைய முழங்கால்களும், நம்முடைய கண்ணீரும், நம்முடைய உபவாசமும், நம்முடைய ஜபமும் எல்லாம் சரியில்லாததை சரி பண்ணி தாரும் ஆண்டவரே என்றல்லவா கேட்கிறோம். இன்றைக்கு ஒழுங்கன்மையாயிருக்கிறதான குடும்பங்களை கர்த்தர் ஒழுங்காக கொண்டு வருவாராக. வலது கையை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஒழுங்கின்மையாயிருக்கிறதான உங்கள் பொருளாதாரத்தை கர்த்தர் ஒழுங்குபடுத்தி தருவாராக. ஒழுங்கில்லாமல் இருக்கிறதான உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் சரி பண்ணி தருவாராக. அப்படிப்பட்டதான ஒரு புதிய ஆரம்பம் உங்களிலே ஆரம்பிக்க வேண்டும். ஒரு புதிய ஆரம்பம் நம்மிலே ஆரம்பிக்க வேண்டும். பாடுபட்டு நேரம் எடுத்து இந்த ஊழியங்களை செய்கிறதான ஊழியக்காரர்கள் இன்றைக்கு இந்த விசேஷ கூட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால், எல்லாரும் ஒழுங்குக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காக. ஸ்கூலில் போகிறதான பிள்ளைகளை பாருங்கள், சீருடை அணிந்து யூனிஃபார்ம் போட்டு. இங்கே இருக்கிறதான வாலிபர்களை பாருங்கள், எங்கே போய் இந்த கலரை சூஸ் பண்ணாங்களோ, யார் சொல்லி கொடுத்தாங்களோ, எனக்கும் சொன்னால் நானும் எடுக்க முடியுமேன்னு சொல்லி நான் யோசித்தேன். க்ளீனாக ஒரே கலரில். பொதுவாக எல்லா ஊர்லேயும் பொம்பளை பிள்ளைகள் தான் இப்படி கொடுக்கும். இந்த ஊரில் ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு எழுப்புதல். சூப்பர், நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு சீருடை. இது ஒழுங்காக இருக்குது. அதுலேயும் ஒழுங்காக கடைசி பட்டனை மேலே உள்ள பட்டனை போடாதவங்க ஒழுங்காக பட்டனை போடுவார்கள். ஒரு பொதுவாக சொல்லுகிறோம். உடை உடுப்பதிலே நாம் ஒழுங்குக்குள்ளே வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒழுங்கில்லாத காரியங்களை இன்றைக்கு ஒழுங்குபடுத்துங்கள். எசக்கியா ராஜா என்கிறதான ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு ஒரு கட்டி, அவனுக்கு கேன்சர் போல ஒரு வியாதி. அந்த கட்டி அவன் சாக போகிறான் என்று அவனுக்கு சொல்லப்பட்டது. சாக போகிறான் என்று சொன்ன உடனே அந்த ஏசாயா தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து சொல்லுகிறான், நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர், நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். ஒரு பிள்ளை இல்லாத ராஜா, அவனுக்கு புத்திர சந்தானம் இல்லை. எனவே அவன் சொல்லுகிறான், நீ சாக போகிறீர், உமக்கு பிறகு சிங்காசனத்தில் உம்முடைய மகனா, உம்முடைய மகன் கிடையாது, உம்முடைய அண்ணனா, உம்முடைய தம்பியா, உம்முடைய மாமாவா, உம்முடைய சித்தப்பாவா, இப்படி யார் இருக்கிறார்கள், அவர்களை சிங்காசனத்திலே அமர்த்தும் என்று சொல்வதற்காக சொல்லுகிறான். வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும். ஒழுங்கில்லாத உன்னுடைய வீட்டு காரியங்கள் இன்றைக்கு ஒழுங்குபடுத்த வேண்டும். இன்றைக்கு அவன் சொல்லும்போது உடனே அழுதான். ஆண்டவரே, நோ நோ, தன் முகத்தை சுவர் வரமாக திருப்பினான். அவன் கர்த்தரை நோக்கி அழுதான், விண்ணப்பம் பண்ணினான், நம்முட்டை போல கூவினான், தகவிலான் குருவியை போல சத்தமிட்டான், புறாவை போல கதறினான். அந்த கதறுதலுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுத்தார். 15 வருஷம் அவனுடைய வாழ்க்கையோடு கூட்டி கொடுத்தார். இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு மரணத்தை கண்ட குடும்பங்கள் இங்கே உண்டு. மரணத்தை கண்ட சபை, போதவருடைய குடும்பத்திலே மரணத்தை கண்ட சபை உங்கள் வாழ்க்கையில் குறுகின நாட்களை கர்த்தர் மாட்டி நீண்ட ஆயுசு நாட்களை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. உங்களுக்கு அற்புதத்தை செய்வாராக, அதிசயங்களை செய்வாராக, உங்களுக்கு அதிசயங்களை செய்வாராக. நான் சொல்லுகிற வார்த்தைகள் யூகித்து சொல்லுகிற வார்த்தைகள் அல்ல, என்னுடைய சுய அறிவிலே சொல்லுகிற வார்த்தைகள் அல்ல, ஞானத்திலே சொல்லுகிற வார்த்தைகளே அல்ல. ஒழுங்கில்லாத தன்மைகள் எல்லாம் மாறுவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. 15 ஆண்டுகள், an extension of 15 years was granted to him. அவனுக்கு கொடுக்கப்பட்டது. praise the Lord, hallelujah. அந்த 15 ஆண்டுகளிலே ஒரு புத்திரனும் அவனுக்கு கொடுக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். அசிரிய ராஜா வந்து அவனை எதிர்த்து நின்றதான சமயத்தில் அந்த ராஜா ஓடி போகும்படி கர்த்தர் அருள் செய்தார் என்பதாக பார்க்கிறோம்.
உன்னை நெருக்கி இருக்கிற வியாதிகளெல்லாம் மாறுவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி, என் வியாதியெல்லாம் மாறணும் ஆண்டவரே. ஆண்டவரே, பிரதிஷ்டைக்கு வந்திருக்கிற இந்த பிரதிஷ்டை நாளிலே வந்திருக்கிற ஆராதிக்க வந்திருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வியாதிகளெல்லாம் மாற வேண்டுமே ஆண்டவரே. வியாதிகளெல்லாம் இவருடைய வீட்டு காரியங்கள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டுமே ஆண்டவரே. கையை உயர்த்தி வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. புத்திரன் சந்தானம் இல்லாத அந்த ராஜாவிடத்தில் சொல்லப்பட்டது, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. இந்த சபையிலே பிள்ளை இல்லாத குடும்பங்களிலே கர்த்தர் இந்த வருஷத்தில் ஒரு அற்புதத்தை செய்வாராக, ஒரு அதிசயத்தை செய்வாராக. ஹல்லேலூயா. உங்களுக்கோ, உங்கள் பிள்ளைக்கோ, உங்கள் மகனுக்கோ, உங்கள் மருமகளுக்கோ, அண்ணனுக்கோ, தம்பிக்கோ பிள்ளை இல்லாத குடும்பங்களிலே இன்றைக்கு அற்புதம் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தலைக்கு மேல கையை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த உன்னால் முடியாது. ஆனால் உன்னை அழைத்த கர்த்தர், உன்னை உருவாக்கிற கர்த்தர், உன்னை ரட்சித்த கர்த்தர், உன்னை அபிஷேகித்த கர்த்தர், இந்த சபையிலே கொண்டு வந்த கர்த்தர் உன் காரியங்களை ஒழுங்குபடுத்துவார். அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நல்ல கையை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆக அந்த பூமியானது ஒழுங்கு இன்மையாக இருந்தது, ஒழுங்கில்லாத நிலைமையிலே இருந்தது. இந்த சபையிலே இன்றைக்கு இந்த ஆராதனையிலே இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒழுங்கில்லாத தன்மைகளை மாற்ற வேண்டும். இன்னும் ரட்சிப்பு நிச்சயம் அடையாதவர்கள், இயேசு என் வாழ்க்கையில் இருக்கிறார், நான் இயேசுவுக்காக வாழுவேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இயேசுவை தான் கும்பிடுவேன், இயேசுவை மட்டும்தான் கும்பிடுவேன், இயேசுவை தான் ஆராதிப்பேன், இயேசுவை மட்டும்தான் ஆராதிப்பேன் என்கிற நிச்சயம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் அந்த ஒழுங்கற்ற தன்மைகளை மாற்ற வேண்டும். யோவான் 1:12 சொல்லும்போது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும், நீ தேவனுடைய மகனமாக மாற வேண்டும், உன் பாவங்களை அறிக்கையிட வேண்டும், இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பழைய வாழ்க்கையிலிருந்து நீ திரும்பி இயேசுவை பின்பற்ற வேண்டும். அந்த இயேசுவை பின்பற்றுகிறதான பலனுக்காக அனுதினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும். இந்த வேதம் உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான புஸ்தகமாக இருக்க வேண்டும். செல்போன் அல்ல, செல்ஃபோனில் பார்க்கிறதான வாட்ஸ்அப் மெசேஜஸ் அல்ல, செல்ஃபோனில் பார்க்கிறதான மற்ற காரியங்கள் அல்ல, இந்த வேதமே பிரதானமாக இருக்க வேண்டும். ஒரு ஒழுங்குக்குள்ளே வாருங்கள். இந்த வேதாகமத்தை தூக்கி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ எத்தனை பேர் வேதாகமம் கொண்டு வந்திருக்கிறான்றது ஒரு கணக்கெடுப்பதற்காக அல்ல. ஆனால் வேதாகமம் கொண்டு வந்திருக்கிறவர்கள் வேதாகமத்தை தூக்கி சொல்லுங்கள், இதுதான் என் வாழ்க்கையில் பிரதானமான புஸ்தகமாக இருக்கும் ஆண்டவரே. ஒழுங்கு இல்லாமல் இருக்கிற என்னுடைய வாசிப்புகள் மாற வேண்டும், ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறதான என்னுடைய தியானங்கள் மாற வேண்டும். ஆண்டவரே, நீ என் இருதயத்தில் இருப்பீரானா, நாம் ஏற்றுக்கொண்டிருப்பேனானா, நான் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத திருவசனமாகிய இந்த ஞானப்பாலின் மேலே நான் வாஞ்சையாக இருப்பேன். ஆண்டவரே, வலது கையை உயர்த்தி சொல்லுங்க சகோதரர்களே, வலது கையை உயர்த்தி சொல்லுங்கள் சகோதரிகளே. ஹல்லேலூயா. ஒரு ஒழுங்கு வரட்டும் உன் வாழ்க்கையில், ஒரு ஒழுங்கு வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு ரூபம் இல்லாமல் இருக்கிறது, ஒரு ஃபார்ம் இல்லாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்திரீயின் வயிற்றிலிருந்து பிறந்த முதிரா பிண்டங்களை போல குழந்தைகளை குறித்து பிரசங்கியின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இல்லை இல்லை இல்லை, நீ இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளையாக அவருடைய நாமத்தினை விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ரட்சிக்கப்படாதவர்கள் இன்றைக்கு ரட்சிப்புக்குள்ளே வர வேண்டும். அதுதான் அந்த ஒழுங்கு சொல்லுகிறேன். ஒழுங்கின்மையாக இருந்ததல்லவா, அந்த ஒழுங்குக்குள்ளே வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கண்களை மூடுங்கள், எல்லாரும் கண்களை மூடி இன்றைக்கு இதுவரைக்கும் 100க்கு 100 நான் இயேசுவை பின்பற்றலை,
100க்கு 100 இயேசுதான் என் தெய்வம் என்று நான் பின்பற்றலை. இன்றைக்கு இயேசுவே கல்வாரியிலே எனக்காக ஜீவனை கொடுத்தீரே, எனக்காக இந்த உலகத்தில் வந்தீரே, பாடுபட்டு மரித்தீரே அப்பா, எனக்காக ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தீரே, பரலோகத்துக்கு எழுந்தருளி இன்றைக்கும் பிதாவினுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்து எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறீரே, என்னை சேர்ப்பதற்கு வருவேன் என்று சொல்லி இருக்கிறீரே. இயேசுவே நீரே என் தெய்வம். இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, நீர்தான் என் தெய்வம் அப்பா, நீர்தான் தெய்வம் அப்பா. தெய்வத்துக்கு மாறான, தேவ இருதயத்துக்கு மாறான, தேவனுடைய விருப்பத்துக்கு மாறான எதையும் செய்யாதபடிக்கு இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கொஞ்சம் இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறாய், நீ ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னா இன்னும் ஒழுங்குக்குள்ள வரல மகளே, ஒழுங்குக்குள்ள வரல மகனே. எனவே அந்த ஒழுங்குக்குள்ள வா. பூமியானது ஒழுங்கு இன்மையும் வெறுமையுமா இருந்தது உன் வாழ்க்கையில. இனி ஒழுங்கு இல்லாம போனா முடியாது. இயேசு வருகிறார், இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆமென். கர்த்தராகி இயேசுவே வாரும் என்று கையை உயர்த்தி உன்னால சொல்ல முடியாதே. ஏன்னா இயேசு உள்ள இருந்தா தானே அதை சொல்ல முடியும். இயேசு உள்ள இருக்க வேண்டும். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென். கர்த்தராகி இயேசுவே வாரும். அவர் வரும்போது ஹல்லேலூயா பிரதான தூதனுடைய சத்தத்தோடு ஆரவாரத்தோடு கர்த்தர் பூமியிலே மேகத்திலே இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் ஓ ஹல்லேலூயா உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் அவரோடு கூட மத்திய ஆகாத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் என்றென்றைக்கும் கர்த்தரோடு இருப்போம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு பிரதிஷ்டை ஆராதனை, இந்த கட்டடம் அருமையாக இருக்கிறது, இந்த போதகருடைய குடும்பம் இதெல்லாம் இருக்கிறது. இல்லை, கரையற்ற ஒரு மனவாட்டியை சேர்த்து கொள்ள இயேசு வரப்போகிறார். அதற்கு நீ இன்னும் ஆரம்பமாகவில்லை என்று சொன்னால் நீ ஒழுங்கு அற்று போய்கொண்டிருக்கிறாய். ஒழுங்கற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த ஒழுங்குக்குள்ளே வாருங்கள். நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்ல வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ இயேசு வரும்போது அவர் உங்களை அழைத்து கொண்டு போவார். நிறைய பழக்கங்கள் மாறும், நிறைய ப்ராக்டிசஸ், நிறைய ஹேபிட்ஸ் நம்ம போய்கொண்டிருக்கிற நிலைமையில் நிறைய மாறணும். மறாது இந்த தின்றது சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, இந்த சாப்பிட்றதுல உனக்கு ஒரு மாற்றம் வரும். சாப்பாட்டுக்கு இல்லாமல் நாம் பசியும் பட்டினியுமா கடந்ததான காலங்கள் ஏகப்பட்ட காலங்கள் கடந்த காலங்களில். இப்போ பசி பட்டினி இல்லாத அளவில் கர்த்தர் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதித்து வருகிறார். தமிழ்நாட்டில் செழிப்பு இருக்கிறது. பிரைசலால். உங்களெல்லாம் பார்த்தா கெதியாக தெரியுது, நல்ல கெதியாக இருக்கிறீங்க. நான் பொறாமப்பட்டு போட்டிக்காக சொல்லலை, நானும் கெதியாக இருக்கிறேன், நீங்களும் கெதியாக இருக்கிறீங்க. ஆமாம், இங்கே இதில் ஒன்றுமே மோசமாக இல்லை, எல்லாம் கெதியாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஆண்டவர் நம்மளை நல்லா தான் வச்சுருக்கிறாரு. ஆனால் அந்த காலத்தில் சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இல்லாமல் நாங்கள் இருந்ததான காலங்கள் உண்டு. நம்மளே அநேக குடும்பங்கள் இருந்தது உண்டு. வேதம் சொல்லுகிறது, நான் இளைஞனாக இருந்தேன், நான் முதிர் வயது உள்ளவருமானே, ஆனாலும் நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்காக இறந்து தெரிந்ததை கண்டதே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. வாக்குத்தத்த ஆசீர்வாதம் நீ சாப்பிடுவே, உன் பிள்ளை சாப்பிடும், உன் பேர பிள்ளை சாப்பிடும், உன் சந்ததி பரம்பரையா இந்த ஆலயத்துக்குள்ளே காலடி எடுத்து வைத்தாயே, இந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு வந்திருக்கிறாயே, நீ பசி பட்டினி இல்லாமல் வாழுகிற வாழ்க்கையை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. கர்த்தர் தருவார், அருமையாக தருவார். ஆனால் இதில் ஓவர் தின்னப்படாது, ஓவராக சாப்பிடக்கூடாது. சில தின்னுக்கிட்டே இருக்கும், அப்படியே தின்னுக்கிட்டே இருக்கும். ஒரு நேரம் சாப்பிடுகிறவனை யோகி என்று சொல்லுவார். ஒரு நேரம் மாத்திரம் சாப்பிடும். 2 நேரம் சாப்பிட்றவனா போகின்னு சொல்லுவாங்க. வேலை செய்யணும், வயலுக்கு போகணும், அவன் ஆஃபீஸுக்கு போகணும், ஏதாவது ஒரு வேலை இருக்குது. 2 நேரம் சாப்பிட்றவன் போகி. 3 நேரம் சாப்பிட்றவன் ரோகி. அவனுக்கு வியாதி தன்னால் வந்துடும், சுகர் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும், ப்ரெஷர் வந்துடும். 3 நேரம் சாப்பிட்றவன் ரோகி. 4 நேரம் சாப்பிட்றவன் துரோகி. அப்படி துரோகிகள் நிறைய இருக்கிறாங்க.
எப்போதும் தின்னுக்கிட்டே இருக்குது. அரிசியை கழுவுனா கூட, சோத்துக்கு போடுறதுக்கு அரிசியை கழுவுனா கூட அந்த அரிசியில் நல்லா போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அவளுக்கு கல்யாணம் வரும்போது அன்னைக்கு மழை, ஏகப்பட்ட மழை பெய்யும். ஏதாவது ஒரு ஊரில் கல்யாணத்தன்னைக்கு மழை பெய்யுதா, பொண்ணோ மாப்பிள்ளையோ நிறைய அரிசி சாப்பிட்றவங்கன்னு சொல்லி எங்கள் கிராமத்தில் சொல்லுவோம். ஆக என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இந்த சும்மா நொறுக்கு தீனி சாப்பிட்றத விடு. நொறுக்கு தீனி பாஸ்டர் பால் வந்து என்ன சொன்னார், பாஸ்டர் முறுக்கு கொண்டு வந்திருக்கேன். அது நொறுக்கு தீனி தான், ஆனால் அது எப்போதும் சாப்பிட்றது கிடையாது. நொறுக்கு தீனி சாப்பிட்றத சில வாயை பாருங்கள், இப்படியே தின்னுக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு ஒழுங்குக்குவா. சிலது அடுத்த எக்ஸ்ட்ரீம், சாப்பிடவே செய்யாது. அப்படியே கொஞ்சம் ஊதுனா கீழே விழுந்துடும். அது வேற ஒரு ஐட்டம். அதனால் சாப்பிட்ற விஷயத்தில் ஒரு ஒழுங்குக்குவா. வாரத்துக்கு ஒரு நாளாவது உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு. அது ஒரு ஒழுங்கு. அந்த ஒழுங்குக்குள்ளே நீ வரலன்னு சொன்னால் எப்போதுமே தின்னுக்கிட்டே இருந்தால் கொஞ்ச நாளில் செத்து போகும். அதனால் உன் வயசில் பாதி வயதில் நீ சாகக்கூடாது. உனக்கு தீர்க்க ஆயுசை தருவார்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். உன் குடும்பத்தில் தீர்க்க ஆயுசை தருவார்ன்னு நான் சொல்லியிருக்கிறேன். பாதி வயதில் உன்னை எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுவதை நான் இன்றைக்கு ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். உங்கள் சரீர ஆரோக்கியத்தை காத்து கொள்வதற்கு ஒழுங்குள்ளவர்களாக மாற கர்த்தர் கிருபை தருவாராக. ஒழுங்குள்ளவர்களாக உங்களுடைய தூக்க பழக்க வழக்கங்களிலே நீங்கள் ஒழுங்குள்ளவர்களாக இருங்க. தூக்க பழக்க வழக்கங்களில் சரி, ராத்திரி தூக்கம் வராமல் இருக்குது, அது வேற, அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆனால் 7-8 மணிக்கு எழும்பிக்கிட்டு காலையில் 11 மணி வரைக்கும் தூங்குகிற வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. காலேஜுக்கு போகிற வாலிப பிள்ளைகள் 2 காரியம் செய்யும். சாப்பிடும் தூங்கும், 2 தான் செய்யும். பரீட்சைக்கு 3 நாளைக்கு முன்னால் படிக்கும். 98%, 99% மார்க் வாங்குது. எங்கே எப்படி பண்ணிச்சதோ. நான்லாம் படிக்கும்போது எனக்கு கணக்கு வராது. கால் பரீட்சை, அரை பரீட்சை, முக்கால் பரீட்சை, முழு பரீட்சை எழுதி எங்கள் கணக்கு வாத்தியார் 35 மார்க்கு தான் போட்டார். செத்து போனார். இப்போது என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நமக்கு அப்படி வரல. இந்த பிள்ளைகள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், தூங்கிக்கிட்டே இருக்கும். அந்த தூக்கத்தை வெறுத்து நடராத்திரியிலே ஜெபம் பண்ணினதான பக்தர்களை போல, அதிகாலையிலே எழும்பி ஜெபம் பண்ண போகிறதான இயேசுவை போல ஒழுங்குக்குள்ளே கொண்டு வாங்க. ஒரு 5 மணிக்காவது எழும்புறதுக்கு முயற்சி பண்ணு. 4 மணிக்கு எழும்புறவங்க இருக்கிறீங்க, 3 மணிக்கு எழும்புகிறவங்க, அது வேறு. ஒரு 5 மணிக்காவது எழும்பி ஜெபம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பிரதிஷ்டையில் பலன் உண்டு. இந்த மட்டன் பிரியாணியில் இன்றைக்கி அப்போதான் பலன் உண்டு. ஒரு 5 மணிக்காவது எழும்பி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் உங்கள் கடமைகளை செய்ய ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது அது போக ஒரு நேரம் எடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுறது ரொம்ப குறைவு. ஜெபம் பண்ணால் இந்த ஊழியக்கார மேலே அது பாரமாக வராது. நீங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணால், ஊழியக்காரில் உங்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஒழுங்கற்ற தன்மைகளை மாற்றுங்கள், பொழுதுபோக்குகளை நீங்கள் ஒழுங்கற்ற நிலைமையிலே செய்து வருகிறீர்கள். டிவி பார்க்குறத வச்சுக்கிடுங்களேன். சிலர் டிவிக்கு முன்னாலே இருக்கும். நீ அதுக்கு மேலே கை வச்சு, தலைக்கு மேலே கை வச்சு ஜோமன்னு சொல்லி ஒரு அம்மாட்ட சொன்னேன். அந்த அம்மா நேராக போய் டிவிக்கு மேலே கை வச்சு ஜோமிடுது. இதில் தேவையில்லாததெல்லாம் நான் சொன்னேன், அதுக்கு மேலே கை வைக்காத, அது பாவம் என்ன செய்யும், அது சோனி, அது சாம்சங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வான் தலைக்கு மேலே கை வச்சு ஷோ பண்ணு. இப்படியே ஒரு அம்மா எப்போதும் பார்த்துக்கிட்டே, டிவியே பார்த்துக்கிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு. என்னம்மா பார்க்குறீங்க? நான் வேறு ஒன்றும் பார்க்க மாட்டேன் பாஸ்டர். அந்த சமைக்கிற அந்த குக் சேனல் அதைத்தான் பார்ப்பேன். ஒரு பெரிய தொப்பி வச்சுட்டு ஒருத்தன் சமைப்பான், அது பக்கத்தில் ஒரு பொண்ணு நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நிற்கும், சமைச்சு அவளுக்கு ஒரு தட்டில் கொடுப்பான். அவள் அப்படியே வாயில் வச்சுட்டு அப்படி சொல்கிற பார்த்தீங்களா, நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? அப்படி நான் அதைத்தான் பார்க்குறேன். அப்போ கேட்டேன், உன் புருஷனுக்கு ஏதாவது எப்போமாவது செய்து கொடுத்துருக்கீங்களாம்மா அப்படின்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர். அப்புறம் எதுக்கு அதையே போய் பார்த்துக்கிட்டு இருக்கிற, கோலா ஒழுக அதையே பார்த்துருக்க. நான் திரும்பி போகிறேன், என்னை கூப்பிட்டு, பாஸ்டர் அவருக்கு நூடுல்ஸ் செய்து கொடுத்துருக்கேன் பாஸ்டர், இதை செய்கிறதுக்கு நீ டிவியை போய் பார்த்துக்கிட்டு இருக்கணுமாக்கும். அப்போது இந்த நூடுல்ஸை மாதிரி ஒரு ஃபன்னி ஃபுட்டு
நூடுல்ஸ் மாதிரி ஒரு வளவள வைக்கோல் படப்பு ஃபுட்டு உலகத்திலே கிடையாது. அதை செய்து கிண்டி அப்படியே அந்த பிளேட்டில் வச்சு இவங்க அந்த அந்த அதுக்கு பேர் என்னது? என்ன அழகா சொல்கிறீங்க அப்பா. எப்பா இங்கிலீஷ் படிக்கணும்னு சொன்னால் கல்லிடக்குறிச்சிக்கு தான் வரணும் போல இருக்கப்பா. ஆக அந்த ஃபோர்க் எடுத்து அப்படி குத்தி, இந்த ஃபோர்க்குன்னு சொல்ல தெரியாமல் ஒருத்தன் சொன்னானா ஸ்பூன் மிடில் புரோக்கன் 3 times அப்படின்னு சொன்னான். என்ன ஃபோர்க்குன்னு சொல்ல தெரியாமல் ஸ்பூன் மிடில் புரோக்கன் 3 times. சரி, என்னத்தையோ குத்துங்க. குத்திக்கிட்டு இப்படியே கீழே இருந்து நூலாம்படம் இழுத்தது மாதிரி, வைக்கோல் படம் போகிற இழுத்தது மாதிரி இப்படியே மேலே இழுத்து வாயில் வச்சு அப்படி ஒரு கடி. அதுக்கு பிறகு மீதியை கடித்து துப்பி. நான் உங்களுக்கு சொல்லுவேன், நூடுல்ஸ் சாப்பிடணுமா? பெஸ்ட் வே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஐதர் யூ பிரிங் த பிளேட் டு யுவர் மவுத், ஒன்லியோ பிளேட்டை வாய்க்கு கொண்டு வாங்க, ஆர் பிரிங் யுவர் மவுத் டு த பிளேட், வாயை அந்த பிளேட்டுக்கு கொண்டு போ. ஒன்லியோ அதை மேலே கொண்டு வா அல்லது இதை கீழே கொண்டு போ. எப்படியோ சாப்பிடு, எப்படியே சாப்பிட்டு உன் சாப்பாட்டில் உன்னுடைய பொழுதுபோக்கில் ஒரு ஒழுங்குக்கு வா. உன்னுடைய செல்ஃபோனை பயன்படுத்துவதில் ஒரு ஒழுங்குக்கு வா. சீரியல் பார்க்குறது, சினிமா பார்க்குறது எங்கே உருப்படும்? நம்ம பெந்தேகோஸ்தக்காரர்கள் அல்லவா, அந்த காலத்தில் எல்லாம் ஒயிட்டு உடுத்துக்கிட்டு தான் வரும். ஒயிட் உடுத்து எங்களை பார்த்தாலே ரொம்ப அப்படி பிரமாதமாக இருப்போம். இப்போவும் அப்படி தான். இந்த ஷர்ட்டு ஃபுல் ஷர்ட்டு அவர் பாலெல்லாம் பண்ணும்போது அவர் வெள்ளையும் தான் போடுவார். எப்போவுமே அப்படி தான் போடுவாங்க. அப்படி தான் இருந்தோம். இப்போ எல்லாம் கருப்பு அல்லது சிவப்பு அல்லது கருப்பு சிவப்பு திமுக அல்லது சிவப்பு வெள்ளை பச்சை காங்கிரஸ். ஒழுங்கு இல்லை, ட்ரெஸ்ஸுகளில் ஒழுங்கு இல்லை. கம்யூனியன் எடுக்கிற நாளில் கூட இவங்க ஒழுங்கு இல்லாமல் தான் வாராங்க, ஒரு சைஸாக வாராங்க. கட்சி கொடிகள் எல்லாம் பறக்கிறது மாதிரி க்ளீனாக கலர். என்ன தப்பு கிடையாது. மானத்தை மறைக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸாவது போடுறீங்களே. பூமியானது ஒழுங்கு இன்மையும் வெறுமையுமாயிருந்தது. மனைவியாக இரு, புருஷனாக இரு, பிள்ளையாக இரு, மணப்பெண்ணாக இரு, மணமாப்பிள்ளையாக இரு, விசுவாசியாக இருக்க உன் ஒழுங்கில்லாத தன்மைகளை எல்லாம் மாற்று. ஜெபத்திற்கென்று ஒரு நேரத்தை ஒழுங்காக ஆயத்தப்படுத்த கர்த்தர் கிருபை தருவாராக. வேத வாசிப்புக்கு என்று ஒரு நேரத்தை ஒதுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த வேதாகமத்தை மூடி வைத்து நான் முதல் அதிகாரத்தை தானே சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் எடுத்துக்கொள்ளலாம். வேதாகமத்தை மூடி வைத்து இப்போ சொல்லுங்கள், சத்தியம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் இதில் ஒழுங்காக இருப்பேன். வேதாகமத்தை தூக்கி அதில் கை வச்சு சொல்லுங்களேன். வேதாகமத்தை தூக்கி அதில் கை வச்சு சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த பிரதிஷ்டை நாள் இந்த பிரசங்கம் மறக்கக்கூடாது. நீங்கள் எங்கேயும் தேடி போக வேண்டாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் தான் நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இதில் ஒரு ஒழுங்குக்குள்ளே வரேன் ஆண்டவரே, ஒரு நாளைக்கு 4 பக்கமாவது வாசிப்பேன் ஆண்டவரே. முழங்கால நின்று ஜெபம் பண்ண. வேதாகமத்தை கையில் வைத்துக்கொண்டே சொல்லுங்க. எல்லாரும் வேதாகமத்தை கையில் வைத்துக்கொண்டே சொல்லுங்க. கர்த்தாவே, முழங்கால நின்று ஜெபம் பண்ணுவேன். எங்கள் முற்பிதாக்கள் எல்லாம் கதறி ஜெபம் பண்ணது போல, அழுது ஜெபம் பண்ணது போல, பசி பட்டினியாக இருந்த காலங்களிலேயும் உம்மை நோக்கி கூப்பிட்டது போல அந்த வேதாகமத்தை வலது கையில் உயர்த்தி பிடித்து சொல்லுங்க. அவர்கள் பசி பட்டினியாக இருந்த காலங்களிலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடுப்பதற்கு வஸ்திரம் இல்லாத காலங்களிலே அவர்கள் தங்களை ஒருத்து வந்தது போல நாங்கள் இனி பரிசுத்தமாய் வாழுவோம். இந்த சபை வித்தியாசமாய் காணப்படும். எங்கள் பக்தர்கள் வித்தியாசமாய் காணப்படுவார்கள். ஒழுங்கு இன்மைகளை மாற்றுகிறேன் ஆண்டவரே. ஆராதிக்கிறது கரங்களை கொட்டி ஆராதிக்க, ஓ அல்லேலூயா சொல்லி ஆராதிக்க, ஆண்டவரை உயர்த்தி துதிக்க, ஆலயத்துக்கு நேரப்பட வந்து ஆராதிக்க, சுவிசேஷம் அறிவிக்க, எல்லாவற்றிலேயும் ஒரு ஒழுங்கை தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒழுங்கு இல்லாததை எல்லாம் உன்னை விட்டு மாறட்டும். உன் மனைவிக்கு உண்மையாயிரும், உன் புருஷனுக்கு உண்மையாயிரும், உன் பெற்றோருக்கு உண்மையாயிரும்,
பரிசுத்தம் உன்னுடைய வீட்டிலே இருந்து குறைந்தபடியினாலே அழிவுகள் வந்தது. தேவனுக்கு முன்பதாக சுத்த இருதயத்தோடு உன்னை காத்துக் கொள்ளாதபடியினாலே திகில் உன்னை மூடிக்கொண்டது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பிரதிஷ்டை நாளிலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறதான நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக ஒழுங்காயிருக்க கர்த்தர் கிருபை தாங்க ஆண்டவரே. ஒழுங்காயிருக்க, ஒழுங்கா வேலைக்கு போகாதவரை பார்த்து பவுல் சொல்றான், சில சகோதரர்கள் ஒழுங்கற்று நடக்கிறார்கள் என்று சொல்லுகிறான். ஒரு சைக்கிள் வாங்கினா அதை துடைக்காம இருந்தா நீ ஒழுங்கு இல்லாம இருக்கிற. ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கினா அதை துடைக்காம இருந்தா நீ ஒழுங்கு இல்லாம இருக்கிற. ஒரு வாகனம் வாங்கினா அது துடைக்காம இருந்தா நீ ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறாய். திருமணம் பண்ணினால் மனைவிக்குரிய காரியங்களை கவனிக்காவிட்டால் நீ ஒழுங்கில்லாமல் இருக்கிறாய். ஒழுங்கில்லாமல் இருக்கிறாய். ஒழுங்கில்லாத எல்லாம் சரி பண்ணு மகளே. கையை கும்பிட்டு சொல்லுங்க, ஒழுங்கில்லாததெல்லாம் சரி பண்ணுகிற ஆண்டவரே. ஷப்பல ரகுதரகதல ரபா. நல்ல கையை கும்பிட்டு சொல்லுங்க, என் குடும்பத்தில் இனி திகில் வரக்கூடாது ஆண்டவரே. இனி அந்தகாரம் சூழக்கூடாது ஆண்டவரே. அந்தகாரம் சூழக்கூடாது ஆண்டவரே. பில்லி சுனிகள் வைத்தாலோ மாந்திரியங்கள் வைத்தாலோ எங்களை அணுகாது ஆண்டவரே. நான் பரிசுத்தவான் என்று காணப்படுவேன், நான் பரிசுத்தவாட்டி என்று காணப்படுவேன். ஒழுங்காய் நடந்து கொள்ள. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பவுல் சொல்லும் போதே பேசிய சொல்லுகிறார், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராக வரும் வரைக்கும் எங்களை சரி பண்ணுவதற்கு அவர் அப்போஸ்தலரை ஏற்படுத்தினார், தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தினார், சுவிசேஷர்களை ஏற்படுத்தினார், அவர் மேய்ப்பர்களை ஏற்படுத்தினார், அவர் போதகர்களை ஏற்படுத்தினார். ஏனோ தானோ என்று வாழுகிற பெந்தைக்கோஸ்தே அனுபவங்கள் மாற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் இருதயத்தில் ஆழங்களில் ஒரு பெந்தைக்கோஸ்தே சத்தியங்கள் சரிந்து கொண்டே வருகிறது. அந்த அனுபவங்கள் இல்லாமலே போகிறது. ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷையை பேசுகிற கூட்டம் குறைந்து விட்டது. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞான ஸ்நானம் எடுக்காதவர்கள் எத்தனை பேர்கள் என்று கேட்டால் இந்த கூட்டத்தில் 38 பேருக்கு குறையாமல் கையை உயர்த்துவீர்கள் என்று எனக்கு தெரியும். இல்லை, அந்த ஒழுங்கில்லாத தன்மைகள் எல்லாம் மாற கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. வானத்தண்ணாந்து பார்த்து கையை வைத்தி சொல்லுங்க, இந்த ஒழுங்கில்லாத தன்மைகள், நல்ல கையை வைத்தி சொல்லுங்க, இந்த ஒழுங்கில்லாத தன்மைகள் எல்லாம் எங்களை விட்டு மாற வேண்டும் ஆண்டவரே. நான் குறைவுபட்டவன் ஆண்டவரே, நான் குறைவு உள்ளவள் ஆண்டவரே, நான் குறைவு உள்ளவன் ஆண்டவரே. கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியங்களிலே ஒழுங்கில்லாமல் இருக்கிறேன். குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய காரியத்தில் நான் ஒழுங்கில்லாமல் இருக்கிறேன். ஆண்டவருக்கு நேராக நான் செய்ய வேண்டிய காரியத்தில் ஒழுங்கில்லாமல் இருக்கிற இந்த ஒழுங்கற்ற தன்மைகள் எல்லாம் மாற வேண்டுமே, மாற வேண்டுமே. சத்தமா சொல்லுங்க, மாற வேண்டுமே. நான் மாற வேண்டுமே, நான் மாறுவேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த வேத பகுதியை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. இல்லை, வெறுமை, எம்ப்டினஸ், வாய்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார். ஒன்றுமே இல்லைப்பா. இங்கே வந்தால் இங்கே பூ வைத்திருக்குது, இங்கே புல்பீட் இருக்குது, கீபோர்டு இருக்குது, எல்லாம் நிறைய இருக்குது. ஒரு கிச்சனில் போனால் எல்லாம் இருக்குது. பருப்பு இருக்குது, மிளகு இருக்குது, மசாலா இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் வெறுமையாய் பாழாய் கிடக்கிறது போல இருக்கிறது. இல்லை, இல்லை ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார். இல்லை என்கிறதான உங்கள் வாழ்க்கையின் இல்லாமையை மாற்றுவதற்காக வந்திருக்கிறார். வெறுமையாக இருக்கிறதான உங்கள் வாழ்க்கை மாறும். கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பிள்ளைகளை. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வெறுமை மாற வேண்டும். The voidness in my life must be cleared. ஆண்டவரே, அது சரியாக வேண்டும். வெறுமை மாற வேண்டும். மரியாள் இயேசுவினிடத்திலே வந்தாள். இயேசுவினிடத்திலே வந்து அவள் சொன்னாள், அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. அன்றைக்கு திராட்சரசம் மகிழ்ச்சிக்கு எதுவாக பரிமாறப்பட்டது. அவர்களுக்கு மகிழ்ச்சி இல்லை. உன் வீட்டில் மகிழ்ச்சி இல்லையே மகளே, சந்தோஷம் இல்லையே மகனே. உன் வீட்டில் மற்றவர்கள் முகம் சுளிக்கத்தக்க அளவில்
குறைகளாக காணப்படுகிறது. இந்த பிரதிஷ்டை நாளில் ஆண்டவர் வந்திருக்கிறார். அவருடைய பிரசனம் இங்கே நிறைவாக இருக்கிறது. கொஞ்சம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நல்லா சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. The presence of God is so rich here. தேவனுடைய பிரசன்னம் இங்கே நிறைவாக இருக்கிறது. இல்லை என்கிறதான வெறுமை என்கிற அனுபவம் இந்த சபையிலிருந்து மாற வேண்டும், இந்த குடும்பங்களிலிருந்து மாற வேண்டும், உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து மாற வேண்டும். இல்லாதவளை இருக்கிறவளை போல காண்பிக்கிறதான தேவன், எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் உனக்கு நிறைவை தருவாராக. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா 6 கற்சாடிகள் இருந்தது. 2-3 குடம் அங்கே தண்ணி கொள்ளக்கூடிய அளவில் போதுமான அளவுக்கு இருந்தது. அவைகளும் வெறுமையாக இருந்தது. ஒரு கல்யாண வீடு, அங்கே திராட்சரசம் இல்லை, அதில் கற்சாடிகள் இருந்தது, அதுவும் வெறுமையாக இருந்தது. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், அந்த கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள். அவர்கள் தண்ணீரை நிரப்பின போது, இப்பொழுது மொண்டு கொண்டு நீங்கள் பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொடுங்கள் என்று சொன்னபோது அந்த தண்ணி திராட்சரசமாக மாறி இருந்தது. ஒரு புதிய ஆச்சரியமான செயல் உன் வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில ஆச்சரியமான செயல் நடக்கும். உன் இல்லாமையே எல்லாம், உன் வெறுமையே எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கு மாறும். கையை வைத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வெறுமை எல்லாம் மாறும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வெறுமை எல்லாம் மாறும். வாயிடெல்லாம் மாறும். இனி இல்லை என்று சொல்லுவது இருக்காது. ஸ்தோத்திரம். உன் பானையை நிரப்புவார், இருதயத்தை நிரப்புவார், சரீரத்தில் உள்ள பலவீனங்களை மாற்றி ஆரோக்கியத்தை தந்து நிரப்புவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வெறுமை இருக்காது. 2 ராஜாக்களிலே 4வது அதிகாரத்தில் ஒரு பாஸ்டருடைய மனைவியை குறித்து பார்க்கிறோம். அந்த பாஸ்டர் செத்து போனான், அந்த தீர்க்கதரிசி செத்து போனான். தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு ஒருவனுக்கு மனைவியாக இருந்தவள் இவள் இருக்கிறாள். 2 ஆண் பிள்ளைகள். அந்த 2 ஆண் பிள்ளைகளும் அவன் ஏற்கனவே வாங்கி வைத்து விட்டு போனதான கடன்களை செலுத்த முடியாமல் அவள் அழுது கொண்டு ஊழியக்காரனிடத்தில் எலிசாவனிடத்தில் வருகிறான். கடன் பிரச்சனையோடு இந்த சபையிலே இருக்கிறதான பிள்ளைகளுக்கு கர்த்தர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். கையை வைத்து சொல்லுங்க. வட்டி கடன் பிரச்சனைகள், தீர்க்க முடியாத கடன் பிரச்சனைகள், சொத்தை விட்டு ஊரை விட்டு போக வேண்டும் இருக்கிறதான நிலைமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீ பெந்தைக்கோஸ்தே அனுபவத்திலே வந்து நீ உன்னை ஒருத்து, நீ உன்னை ஒழுங்குபடுத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன் ஒழுங்கலைமையெல்லாம் சரி பண்ணும் போது கர்த்தர் உன் வெறுமையை மாற்றுவார். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அழகாக கேட்கிறான். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது, அவ்வளவுதான். பக்கத்து வீட்டெல்லாம் போய் எல்லா வீட்லேயும் வெறும் பாத்திரம் தான் இருக்குது. எல்லா வீட்லேயும் வெறும் பாத்திரம். இவள்கிட்ட அந்த பாத்திரம் கூட கிடையாது. எல்லா வீட்லேயும் போய் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தை சொல்லி கொண்டு இருக்கிறேன். அந்த எல்லா வீட்லேயும் போய் நீ வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்க. உன் பிள்ளைகளோடு கதவை அடைத்து கொண்டு வீட்டுக்குள்ளே இருந்து உன்னிடத்தில் இருக்கிற கொஞ்சம் எண்ணெயை அந்த கலசங்க அந்த பாத்திரங்களிலே நீ வார்த்து வை என்று சொன்னான். இவர்கள் அவளிடத்திலே பாத்திரங்களை கொடுக்க அவளதிலே வார்த்தாள். எண்ணெய் ஊறிக்கொண்டே வந்தது. ஆசீர்வாதம் எங்கேருந்து வருகிறதுன்னு தெரியாது. ஈசாக்கு போன இடத்துலலாம் சித்னா ஏத்னா என்கிறதான இடத்துல எல்லா இடத்துலையும் அவன் வெட்டின துறவுகளையெல்லாம் துருத்து போட்டார்கள். அது என்னுடைய துறவு என்று சொன்னார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரெஹோபோத்துங்கிறதான ஒரு துறவு வெட்டினான். எ ப்ராட் பிளேஸ், ஒரு விரிவான இடம் என்று அதற்கு பெயரிட்டாம். இன்னொரு இடத்துல அவர்கள் துறவை தோண்டின போது தண்ணீர் கண்டார்கள். அதற்கு பெயர் சபா என்று பெயரிட்டான். ஒரு துறவை தோண்டினார்கள், ஒரு கிணறை தோண்டினார்கள், ஒரு குழியை வெட்டினார்கள். 7 ஊற்றுகள் பீச்சி அடித்து அவர்களுக்கு தண்ணீர் வந்தது போல அதற்கு பெயர் சபா என்று பெயரிட்டது போல வாழ்க்கையில் பெயர் சபாவின் அனுபவம் வரும். அந்த தண்ணீர் ஊற்ற ஊற்ற அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வறுமையில் இருந்தாலும் உன் கையை வைத்து சொல்லு. கடன் பிரச்சனையில் இருந்தாலும் உன் கையை வைத்து சொல்லு. அல்லேலூயா. என் குடும்பத்தில் இல்லை என்கிற அனுபவம், வெறுமை என்கிற அனுபவம் இயேசுவின் நாமத்தினாலே மாறும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே மாறும். வெறுமையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார் மகளே. வெறுமையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார் மகனே. வெறுமையை கண்ட மகன், வறுமையிலே வாழ்ந்த மகன். ஆனால் கர்த்தரை நம்பின போது
கர்த்தரை சார்ந்திருந்த போது ஒழுங்கின்மைகளை எல்லாம் மாற்றின போது என் வெறுமைகளையெல்லாம் கர்த்தர் மாற்றினார். வெறுமையெல்லாம் கர்த்தர் மாற்றினார். நகோமி சொன்னாள், ஏன்னா நிறைவுள்ளவளாய் போனேன், இப்போ வெறுமையாய் வந்திருக்கிறேன். என் புருஷன் செத்து போனான், என் மூத்த மகன் செத்து போனான், அடுத்த மகனும் செத்து போனான், இப்போ நான் விதவையாக இருக்கிறேன். என்னுடைய 2 மருமக்கள் யங் கேர்ள்ஸ், யங் லேடிஸ், 2 வாலிப பிள்ளைகளாக இருந்ததான விதவைகளாக்கப்பட்டதான மருமக்கள். வெறுமை, ஐயோ வெறுமை, என்ன செய்வது? அவள் பெத்லகேமுக்கு திரும்பி வந்தபோது அந்த வெறுமையெல்லாம் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பெத்லகேமுக்கு திரும்பி வாருங்கள். இன்றைக்கு ஒழுங்குள்ள வாழ்க்கைக்கு திரும்ப வாருங்கள். கையை வைத்து சொல்லுங்க, ஒழுங்குள்ள வாழ்க்கைக்கு திரும்ப வருகிறோம். சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு திரும்ப வருகிறோம். ஓ, அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கைக்கு திரும்ப வருகிறோம். அந்நிய பாஷையை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அந்த வாழ்க்கைக்கு திரும்ப வருகிறோம். முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்த அந்த வாழ்க்கைக்கு நாங்கள் திரும்ப வருகிறோம். ஹல்லேலூயா. ஓ, பரிசுத்தத்திற்காக எதை உறக்க வேண்டுமோ அதை உறக்கிற வாழ்க்கைக்கு நான் திரும்ப வருகிறேன். ஹல்லேலூயா. நீ அப்படி வந்தா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த நகோமிக்கு அந்த ஊரிலேயே உறவின் முறையானாகிய போவாசை கர்த்தர் நியமித்தது போல உனக்கு தெரியாத ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு தருவார். உனக்கு தெரியாத ஒரு உயர்வை தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 6 படி வார்கோதுமையை ரூத்துடைய தலையிலே அவன் அளந்து கொட்டி தலையிலே ஏற்றி விட்டது போல இந்த ஊர் காண, இந்த உலகம் காண, உன் சொந்தங்களெல்லாம் காண உன் தலையில் ஆசீர்வாதங்களை சுமந்து கொண்டு போவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை கொட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. நல்ல கையை கொட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த ஊர் காணும், இந்த உலகம் காணும், உன் குடும்பம் காணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் குடும்பம் காணும், உன் வெறுமை மாறும். வெறுமையெல்லாம் அந்த எண்ணெயை விற்று நீ உன் கடனெல்லாம் அடாமா அப்படின்னு சொல்லி அவளுக்கு அவர் சொன்னான். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தை பாருங்கள். புரட்ட வேண்டாம், நான் சொல்லுவதை கவனியுங்கள். வீடுகளில் சென்று வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தில் யோராம் என்கிறதான ஒரு ராஜா, யோசபாத் என்கிறதான ஒரு ராஜா, ஏதோமிலே உள்ளதான ஒரு ராஜா, ஒரு 3 ராஜாக்கள். அந்த 3வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா ரொம்ப தெளிவாக இருக்கும். அந்த 3 ராஜாக்களும் மோவாபிய ராஜாவுக்கு எதிராக போகிறார்கள். அப்படி எதிராக போகிறதான சமயத்தில் 3 நாள் அவர்கள் சுற்றி வந்த பிறகு அவர்களுக்கு தண்ணீர் இல்லை, மிருகங்களுக்கு தண்ணீர் இல்லை, குதிரைகளுக்கு தண்ணீர் இல்லை, வீரர்களுக்கு தண்ணீர் இல்லை. எல்லாரும் சாக போகிறார்கள். சத்துருக்களுடைய கையிலே மாட்டிக்கொண்டு சாக போகிறார்கள். அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி இடத்துல போகிறார்கள். எலிசா தீர்க்கதரிசியில போன போது எலிசா சொன்னா, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், இந்த பள்ளத்தாக்கில் எல்லாம் வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்று சொன்னான். நீ இருக்கிற பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் 23வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். பொல்லாப்பு வரத்தக்க மரண இருளின் பள்ளத்தாக்கு, வறுமை என்கிற பள்ளத்தாக்கு, ஓ இல்லாமை என்கிறதான பள்ளத்தாக்கு, வறுமை என்கிறதான பள்ளத்தாக்கில் இருக்கிற உன் வாழ்க்கையை கர்த்தர் சரி பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள வார்த்தையை என் வாயிலே போட்டிருக்கிறார், ஜீவனுள்ள வார்த்தையை என் இருதயத்திலே சொல்லி இருக்கிறார். உன் வாழ்க்கை வெறுமை என்ற வார்த்தை இல்லாத அளவுக்கு உனக்கு நிறைவை கர்த்தர் தருவார். தலைக்கு மேல கையை கொட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன் வெறுமையெல்லாம் மாற்றுவார் பிள்ளை. அந்த ராத்திரி முழுவதும் அந்த பள்ளத்தாக்கில் வாய்க்கால்களை வெட்டுங்கள், அல்லது குழிகளை வெட்டுங்கள், அல்லது குண்டுகளை வெட்டுங்கள். அதுதான் தண்ணி வந்து நிற்கணுப்பா, தண்ணி வந்து நிற்கணுப்பா. பெரிய குழியாக தோண்டு. பிரைஸ் எல்லாம் தண்ணி எங்கே இருந்தாவது வரும். எங்கே போனாலும் எனக்கு டீ கொடுப்பாங்க. நான் ஏற்கனவே மதுரையில் வச்சே சொல்லிட்டு வந்தேன், அருள் எனக்கு டீ வேணும், போட்டு வைங்க. போட்டு வச்சு கப்பை கொடுத்தா இந்த சின்ன பிள்ளைகளுக்கு சொட்டு மருந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அப்படி ஒரு சின்ன கப்பு. டெல்லியில் குடிக்கிறது மாதிரி. அந்த தம்பி இங்கே இருக்கிறார், அவர் கேட்டார், பாஸ்டர் இது போதுமா இன்னும் கொண்டு வரணுமா? சும்மா இரு, நீ ஜோக்கு பண்ணாத, கொண்டு வந்தால் பெரிய கப்பலை. எங்கள் அப்பாலாம் பெரிய செம்பில் குடிப்பார், மொந்தையில் குடிப்பார், மொந்தை பெருசாக குடிப்பார். இப்போ கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆக அவரை குறை சொல்ல. ஆனால் டெல்லியிலலாம் போனால் இவ்வளோ போல சின்ன கப்பு, சின்ன கப்பு.
பெருவரில் போட்டால் கரெக்டாக அதில் நிற்கும். உத்தரகாண்ட் அங்கெல்லாம் போனால் அதை விடவும் சின்ன கப்பு, நேபாளில் போனால் அதை விடவும் சின்ன கப்பு. இந்தியா முழுதும் போயிருக்கேன், உலகம் முழுதும் போயிருக்கேன், சின்ன சின்ன கப்பு. இப்போ நான் குளோபல் யூனிவர்சிட்டியில் இருக்கிறேன். இந்த குளோபல் யூனிவர்சிட்டியில் நாங்கள் கப்பு போட்டால் பெரிய கப்பு, 3 கப்பு, பெரிய கப்பில் 3 கப்பு பிடிக்கிற மாதிரி பெருசாக பிடிச்சி அப்படி குடித்தா ஒரு திறமையாக இருக்கும். ஏன்னா நீ குழியை வெட்டும்போது குட்டி குட்டி குழியாக வெட்டாத, உனக்கு தங்காது, உனக்கு போதாது. பெரிய குழியாக வெட்டு, பிரைஸ் தி லார்ட். பெரிய வாய்க்காலாக வெட்டு, பிரைஸ் தி லார்ட். அந்த ராத்திரியில் ஒரே ராத்திரியில் எங்கோ மலைக்கு அந்த பக்கத்தில் மழை பெய்ததான். மழை பெய்து அந்த பக்கத்தில் இடி இடித்ததான். இங்கே யாருக்குமே தெரியாது. அந்த மழை மலையில் பெய்தபடினால அப்படியே பாய்ந்து ஓடி இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் வந்ததான். கையை கொட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்லுது. இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் அந்த தண்ணீராக வந்ததான். தண்ணீராக வந்து இவர் வெட்டின குழிகளை நிரப்பிட்டு, நீ ஜெபம் என்கிற குழியை வெட்டு, அப்போ தண்ணி நிரம்பும். நீ உபவாசம் என்கிற தண்ணீரை அந்த குழியை வெட்டு, அந்த வாய்க்காலை வெட்டு, உனக்கு தண்ணீர் நிரம்பும். நீ பரிசுத்தம் என்கிறதான வாய்க்காலை வெட்டு, அப்ப தண்ணீர் நிரம்பும். நீ வேத தியானம் என்கிறதான வாய்க்காலை வெட்டு, அப்ப தண்ணீர் நிரம்பும். அன்பு, கொடை, கொடுத்தல், ஆராதித்தல், இந்த வாய்க்கால்களை வெட்டு, அப்போ தண்ணீர். உனக்கு வாய்க்காலே இல்லையே மகளே, உனக்கு வாய்க்காலே இல்லையே மகனே, சின்ன சின்ன குழியா இருக்குது. ஆண்டவருடைய மழை பெய்து கொண்டே இருக்கிறது. கையை வைத்தி சொல்லுங்க, அண்ணாந்து பார்த்து சொல்லுங்க, அண்ணாந்து பார்த்து சொல்லுங்க, கையை நல்ல வைத்தி சொல்லுங்க. கர்த்தருடைய மழை பெய்கிறது, கர்த்தருடைய மழை பெய்கிறது, கர்த்தருடைய மழை பெய்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மழை, God's shower is coming down. அது வருகிறது. கர்த்தருடைய மழை பெய்கிறது. உன் வீட்டில் வெறுமை இருக்காது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. இல்லாமையெல்லாம் கர்த்தர் தள்ளி போடுவாராக. கொஞ்சம் சோத்திரம் சொல்லுங்களேன். சோத்திரத்தினால கிருபை பெருகட்டும். கையை கும்பிட்டு சொல்லுங்க, சோத்திரம் சோத்திரம், நல்ல சொல்லுங்க, சோத்திரம் 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 ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் 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 சோத்திரம். அதுக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஆழம் இருந்தது. அந்த உலகத்தை ஆண்டவர் படைக்கும் போது பூமி ஒழுங்கின்மையாக இருந்தது, பூமி வெறுமையாக இருந்தது, ஆழமாக இருந்தது, அளவிடப்பட முடியாத ஆழமாக இருந்தது. உன் குடும்பத்தில் வந்து துன்பங்கள், கஷ்டங்கள் ஆழங்களாக இருக்கிறது. பில்லி சுனிய கட்டுகள், மாந்திரிக கட்டுகள், செய்வினை கட்டுகள், காசு கொடுத்து மற்றவனுக்கு கொடுத்து செய்வினை வைக்கிறதான கூட்டங்கள் பெருகி இருக்கிறது. உனக்கு அதை கவனிக்கவே முடியலை, அதை அளவிடவே முடியவில்லை. ஆனாலும் அதில் நன்மை என்ன தெரியுமா? ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். கையை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஓ, வெறுமையான அந்த பூமியில, உருவம் இல்லாமல் அந்த பூமியில, ஹல்லேலூயா, ஒழுங்கில்லாத அந்த பூமியில, ஆழமான அந்த பூமியில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் பெந்தெக்கோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்டாரே, அந்த ஆவியானவர் உன்னை நிரப்பினாரே, அந்த ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, 2 கையை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. எந்த ஆழம் என்றும் பயப்படாத, கர்த்தர் உனக்காக ஆவியானவர், திரியகத்துவத்தின் 3வது நபராகிய ஆவியானவர் அசைவாடிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆவியானவர் ஜலத்தின் மேலே அங்கே அசைவாடி கொண்டிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆழத்தின் மேலே இருள் இறந்தது. உனக்கு ஒன்றுமே தெரியல மகளே, நான் முடிக்கிறேன். ஒன்றுமே தெரியல மகனே, ஆழத்தின் மேலே இருள் இருக்கிறது. யூதர்கள் ராத்திரியை 4 பகுதிகளாக பிரித்திருந்தார்கள். சாயங்காலம் 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் 1ஆம் ஜாமம், சாயங்காலம் நைட்டில் 9 மணியிலிருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் 2ஆம் ஜாமம், 12 மணியிலிருந்து விடியற்காலம் 3 மணி வரைக்கும் 3ஆம் ஜாமம், அந்த 3 மணியிலிருந்து விடியற்காலம் 6 மணி வரைக்கும் 4ஆம் ஜாமம். இருட்டு, கும்மிருட்டு,
குத்திருட்டு அப்படிலாம் சொல்ல முடியா? அதாவது இருள் 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 வந்து கொண்டே இருக்குது. அமாவாசை இருட்டு போரு செயல்பட முடியாத ஒரு காலம். வாழ்க்கையில் செயல்பட முடியாத ஒரு காலத்தில் இன்றைக்கு ஆராதிக்கு வந்திருக்கிற பிள்ளையே ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மலையின் மேலிருந்து இந்த ஜனங்களை, இந்த சீஷர்களை பார்த்த இயேசு கிறிஸ்து, திருத்துவத்தின் 2வது நபராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இறங்கி வருகிறார். இறங்கி வந்து அதுவரைக்கும் அவர் செய்யாத ஒரு அற்புதம், கடலின் மேலே நடந்து வருகிறார். இந்த பிரதிஷ்டை நாளில் 2 கையை உயர்த்தி ரிசீவ் பண்ணி கொள்ளுங்க, 2 கையை உயர்த்தி வாங்கி கொள்ளுங்க. இந்த பிரதிஷ்டை நாளில் என் இயேசு கிறிஸ்து என்னுடைய ராத்திரியில செயல்பட முடியாத ராத்திரியில 4ஆம் ஜாமத்தில் அவர் கடந்து வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைக்கு மேல கையை கொட்டி சொல்லுங்க, அவர் கடந்து வருகிறார். 4ஆம் ஜாமத்திலே என் இயேசு நடந்து வருகிறார். இதுல சாதாரணமாக மூட நம்பிக்கைக்கு இடம் கொடுக்காத. நீ விசுவாச பிள்ளை, உன் விசுவாசம் பெருகணும். அன்றைக்கு அந்த சீஷர்களுக்கு ஒரு மூட நம்பிக்கை இருந்தது. அந்த கல்லே கடல்ல ராத்திரி 1ஆம் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம், 4ஆம் ஜாமம் விடிய காலம் 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ள ஒரு பேய் வருமா. அந்த பேய் வந்து காற்றை கொண்டு வருமா. காற்றை கொண்டு வந்து அதை அப்படியே படகை குப்புற கவிழ்த்து படகுல இருக்கிற எல்லாரையும் கொண்டு விடுமா. இப்படிப்பட்ட பயத்தில் அநேகர் இருக்கிறார்கள். மூட நம்பிக்கையெல்லாம் மாறணும். இயேசுவை பார்த்து சொன்னார், ஆவேசம், அதே பேய் வந்துட்டப்பா. இல்லை, அவர் உன்னை காப்பதற்காக, உனக்காக பிதாவின் வலது வருஷத்திலே உட்கார்ந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் உனக்காக கடலிலே நடந்து வந்து அற்புதத்தை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதீர்கள், நான் தான். அழகா சொன்னாரே, பிரைஸ் எல்லாம். ஆழங்களின் மேலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு இருளின் மேலே ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருக்கிறார். உன் வெறுமையின் மேலே ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருக்கிறார். உன் ஒழுங்கில்லாத தன்மைகளிலே ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். நல்ல கையை கொட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வெளிச்சம், வெளிச்சம், let there be light. வெளிச்சம். இருளெல்லாம் மாறும். உன் பாவ இருளெல்லாம் மாறும். பாவத்தை விட்டு வெளியே வர முடியாதபடி சிக்கி தவிக்கிறாயே, இன்றைக்கு ஒப்புக்கொடு. ஒழுங்கின்மைகள்லாம் மாறுவதற்கு ஒப்புக்கொடு. ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவர் உனக்கு வெளிச்சம் உண்டாக கடவுது. எனக்கு எல்லா வீடுகளையும், குடிசை வீடுகளையும், காரை வீடுகளிலையும், மாடி வீடுகளிலேயும், மச்சுப்பாவட்ட வீடுகளையும், வாடகை வீடுகளிலேயும், நீ போகிற குடியிருக்கிற எல்லா இடங்களிலேயும் வெளிச்சம் உண்டாவதாக. அல்லேலூயா சொல்லுங்க. வெளிச்சம் உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து அந்த ஒளியா இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வெளிச்சமாய் உன் கூட வருவார். சகையுடைய வீட்டில் கூட போய் அவன் பாவத்தெல்லாம் மன்னித்து இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து என்று சொன்னதான் ஆண்டவர் உன்னோட கூட வருவான். உன் வீட்டில் வெளிச்சம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் பிஸ்னஸில் வெளிச்சம் வரும். உன் வேலையில் வெளிச்சம் வரும். உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வரும். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வரும். மறுபடியும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோம். மறுபடியும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோம். வெளிச்சம் வரும் ஆண்டவரே, வெளிச்சம் வரும் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். இதுவரைக்கும் வெளிச்சமும் இருளும், வெளிச்சமும் இருளும், கஷ்டமும் கண்ணீரும் பாடுகளும் என்கிற நிலைமையில் இருந்த வாழ்க்கையை வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரிக்கிற ஆண்டவர் உன் பக்கத்தில் வந்து நிற்கிறார். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கையை கொட்டி சொல்லுங்க. வெளிச்சத்தையும் இருளையும், மரணத்தையும் ஜீவனையும் வெவ்வேறாக, தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும், ஹல்லேலூயா, சந்தோஷத்தையும் சங்கடத்தையும் வெவ்வேறாக பிரிக்கிற ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வெவ்வேறாக பிரியும். வெற்றியையும் தோல்வியையும் 2ஆக பிரிக்கிற ஆண்டவர் உனக்கு நன்மையே செய்வார் பிள்ளை.
கடைசி வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். ஹல்லேலூயா. வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. சொல்லுங்க, என்னோட சேர்ந்து சொல்லுங்க. சாயங்காலமும், எல்லாம் சொல்லுங்க. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. கையை பிடிச்சிட்டு சொல்லுங்க, பக்கத்தில் கை பிடிச்சிட்டு சொல்லுங்க. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. பொதுவாக என்ன சொல்லுவோம்? காலையிலேருந்து சாயங்காலம் வந்தது, அப்படி தானே சொல்லுவோம். காலையிலேருந்து சாயங்காலம். உன்னுடைய ஆண்டவர் கணக்கே வேற. இன்னைக்கு சாயங்காலத்தில் இருக்கிற இது இருட்டு வரப்போகிறது, என் கும்மிருட்டு வரப்போகிறது. அந்த சாயங்காலத்துக்கு பிறகு ஒரு விடியற் காலத்தை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஒரு விடியற் காலம் வரும். தலைக்கு மேலே கையை வைத்து சொல்லுங்க, கையை கொட்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா. தலைக்கு மேலே கையை கொட்டி சொல்லுங்க. சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி முதல் நாள் ஆயிற்று. Day 1 begins. முதலாம் நாள் ஆரம்பிக்கிறது. நீ ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற முதலாம் நாள் இன்று முதல் ஆரம்பிக்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முதலாம் நாள் வாழ்க்கை சரித்திரம் மாறப்போகிறது. எல்லாரும் எழுப்பி நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. உன் வாழ்க்கை முடியவில்லை, முதலாம் நாள் இன்றைக்கு ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேகமாக பையெல்லாம் பிறகு வைக்கலாம், பைக்குள்ள பைபிளை வைக்கிறதெல்லாம் புறவு வைக்கலாம், முக்காடெல்லாம் போட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆக்கி முதலாம் நாள் ஆயிற்று. ஒரு புதிய ஆரம்பத்தோடு இந்த இடத்துலேருந்து போ மகளே. ஒரு புதிய ஆரம்பத்தோடு, ஒரு புதிய நம்பிக்கையோடு இந்த இடத்தை விட்டு போ மகனே. உன் அவம நம்பிக்கையெல்லாம் மாறும், உன் தோல்வியெல்லாம் மாறும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.